இப்போ நீங்க பார்க்கிறது சாதாரணமா பார்க்கிற காட்சி தான். ஆனா இதே நிழல் உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவத்துல தான் நீரவ் பலியாகி இருப்பார். அவர் ஸ்லீப் பேரலிசிஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அவரே ஸ்லீப் பேரலிசிஸ்க்கு பலியாகி இருந்தார். Nothing but forgetting temporary experiments that has been proved. More formally, its transmission state between fixed. Nice. It's a characterization by whether false or weakness temporarily by. பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அலாரம் வச்சுக்கணும். அப்பதான் என்னால தூங்காம இருக்க முடியும். ஸ்லீப் பேரலைசிஸும் ஏற்படாம இருக்கும். இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் இருக்கிற கூலாப்பூர்ல நடந்தது. இந்த சம்பவம் எப்படி தொடங்குச்சுன்னா, ஒரு வாலிபர் ஸ்லீப் டிசார்டரை பத்தி ரிசர்ச் செய்ய ஆரம்பிச்சப்போ தூக்கத்தோட பரிமாணங்களையும், குறிப்பா ஸ்லீப் பேரலிசிஸ்ல தூங்குறவங்க முழிச்சுப்பாங்க, ஆனா அவங்களால உடம்ப அசைக்க முடியாது. எல்லாத்தையும் பார்க்க முடியும், கேட்க முடியும், கண்களையும் காதுகளையும் தவிர எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாம நின்னுடுது. இத பத்தி தான் இந்த வாலிபர் ஆழமா ரிசர்ச் பண்ணாரு. ஆனா அறியாமையில மரண தூதர்களை உயிர் பிழைக்க வச்சிட்டாரு. அந்த தீவிரவாதத்துக்கு பலியான ஒரு ப்ரொஃபஸரும் அவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் பிழைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாம இருந்தது. ஹலோ நிதின், நான் தான் ப்ரொஃபசர் சுமந்த் பேசுறேன். உனக்கு என்னாச்சு? இவ்வளோ கம்மி மார்க்ஸா? நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அவங்க என்ன கொன்னுடுவாங்க. என்ன கொன்னுடுவாங்களா? யார் கொல்லுவாங்க? என்ன படிக்கிறதுல பிரஷர் அதிகமா இருக்கா என்ன? அவ என்ன கொன்னுடுவா சார். அவன்னா யாரு?
யாராவது உன்னை தொல்லை பண்றாங்களா? என்கிட்ட சொல்லு, நான் வேணா. இல்ல சார், அது ஆள் இல்ல, அது அது ஒரு நிழல் சார். ஒரு நிமிஷம். நிதின், என்ன சொல்லிட்டு இருந்த? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சரி, ஒரு வேலை பண்ணு. நீ நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் என்ன வந்து பாரு. கிளாஸுக்கு போய் என்ன பிரயோஜனம் சார்? ஏன்னா 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 நான் உயிரோடவே இருக்க போறது இல்ல சார். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் ஸ்ட்ரெஸ் தான். நான் அதை பத்தி நினைக்க அது பயங்கர பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கு. அதோட அதோட அது தென்பட ஆரம்பிக்குது, அந்த நிழல். ஹலோ நிதின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ராஜேஷ். குட் மார்னிங் சார். ராஜேஷ், இந்த நிதினோட ரூம் எங்க இருக்கு? சார் இதான் சார், வாங்க சார். கதவு திறந்துதான் இருக்கு. நிதின், நிதின், ப்ரொஃபசர் சுமன் வந்திருக்காரு. நிதின், வா உள்ள போய் பார்க்கலாம். சரி சார். நிதின், 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 உனக்கு ஒண்ணும் இல்லை நிதின்? நான் நல்லா இருக்கேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சாகுன்னு நினைக்கிறேன் என்ன? அப்படியெல்லாம் நினைக்கல சார். ஆனா கூடி சீக்கிரத்துல சாக போறேன் சார். உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது எல்லாமே சார், நான் வந்து தூங்காம இருக்க தான் ட்ரை பண்றேன். இந்த கயிறுனால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் சார். எந்திரி, முதல்ல எந்திரி. வா எழுந்துடா, உட்கார். பாத்து. நிதின், நீ காலேஜ்லயே ரொம்ப சிறந்த ஸ்டூடெண்ட். உன்கிட்ட முழு வாழ்க்கை இருக்கு. ஒருவேளை உனக்கு படிப்புக்கு ஏதாவது பிரஷர் இருந்தா என்கிட்ட சொல்லி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நேத்து எக்ஸாம்ல முதல் முறையா நீ ஃபெயில் ஆயிருக்க. இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல, என் உயிரே போக போகுது. ஆனா நீங்க எக்ஸாம பத்தி பேசுறீங்க, தேவையில்லாம கவலைப்படுறீங்களா சார்? ராஜேஷ், கொஞ்சம் தண்ணி கொடு. இந்தா, முதல்ல தண்ணி குடி. இப்ப சொல்லு, என்னாச்சு? சார், இது ஸ்லீப் பேரலிசிஸோட கேஸ் சார். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும்
பல பேருக்கு இது மாதிரி ஏற்படும் சார். ஆனா இது எனக்கு மட்டும் இந்த டிசீஸ் சீரியஸ் ஆயிடுச்சு சார். ராத்திரி நான் தூங்கும்போது கொஞ்ச நேரத்திலே நான் முடிச்சிடுறேன் சார். அதுக்கப்புறம் நான் முழுக்கவே பேரலைஸ் ஆயிடுறேன் சார். அதாவது என்னால அசையவே முடியல சார். கண்ணு மட்டும் திறந்து இருக்கும் சார். என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இங்க பாருங்க சார். என்னது இது? இது ஒரு நிழல். நான் கையை அசைச்சா இதுவும் அசையும். நான் அசைக்கிறத நிறுத்தினா இதுவும் நின்று போயிடுது. ஆனா இப்பெல்லாம் இதெல்லாம் தானாவே அசைய ஆரம்பிக்குது சார். எனக்கு என்னமோ இதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தோணுது. உயிரோட நடமாடுது சார். அதோட ராத்திரியில என்னால அசைய முடியாதப்போ என் ரூமோட ஒரு ஓரத்துல இருந்து ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் வருது சார். அது அந்த நேரத்துல என் மேல ஏறுது சார். என் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. நான் அசையணும் ட்ரை பண்றேன். ஆனா என்னால அசைய முடியல சார். 2 நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்தப்போ நான் எப்படியோ முழிச்சிட்டேன். ஆனா அடுத்த முறை நான் மட்டும் தூங்குனா என்னால மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது சார். இந்த நேரம் என்னை கொன்னுடும் சார். இப்படி நடந்தப்போ நான் எப்படியோ முழிச்சிட்டேன். ஆனா அடுத்த முறை நான் மட்டும் தூங்குனா என்னால மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது சார். இந்த நேரம் என்னை கொன்னுடும் சார். என்னை கொன்னுடும். அந்த ஃபைலை கொண்டு வாயேன். இங்க பாருங்க சார். அந்த நிழல் இப்படிதான் இருக்கும். நிதின், எனக்கு இந்த ஸ்லீப் பேரலிசிஸை பத்தி நல்லாவே தெரியும். அதாவது இட்ஸ் நார்மல். பல பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் ஏற்படும். ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே சரியாயிடும். அந்த நேரத்துல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. யாரும் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்னன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இல்ல சார், இது ஸ்லீப் பேரலிசிஸோட எக்ஸ்ட்ரீம் கேஸ் சார். இதை படிச்சு பாருங்க. ஒருவேளை இதை பார்த்தா ஏதாவது புரியலாம் சார். எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த ஃபைல் உனக்கு எங்க கிடைச்சது? இது என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டோடது சார், நீரவ். அவன் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான் சார், அவனோட காலேஜ் ப்ராஜெக்டுக்காக. இந்த ரிசர்ச்சை செய்யும் போது அந்த நிழலை பார்த்து அவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சான். அவனுக்கு தூங்கணும்னா கூட பயம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் ஒரு நாள் அவன் தூங்குனதுக்கு அப்புறம் தூக்கத்திலே இறந்து போயிட்டான் சார். ஆனா எனக்கு தெரியும் சார், அவனோட உயிரை அந்த நிழல் தான் பறிச்சிருக்கும். அந்த நியூஸை நான் கூட படிச்சிருக்கேன். ஆனா அவன் சாவுக்கான காரணத்தை சரியா யாராலையும் சொல்ல முடியல. இது எல்லாமே உண்மை சார். இட்ஸ் ஆல் ரியல். பிலீவ் மீ சார். என் ஃப்ரெண்ட் எனக்கு இதை சொன்னான். அப்ப வந்து அவன் மனநிலைமை தான் சரியில்லை நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை சார். அப்பதான் இந்த ஃபைல் அவன் படிக்க கொடுத்தான். நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த மாதிரி பல பேர் செத்துருக்காங்க. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகம் முழுக்க நடந்திருக்கு சார். இங்க பாருங்க. இப்ப நீரோக்கு அடுத்ததா அது இப்ப என்ன துரத்துது சார். முழிச்சிட்டு இருக்கும்போது அதால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். ஆனா தூங்கும்போது அதால என்ன வேணாலும் செய்ய முடியும். ரிலாக்ஸ் நிதின். நான் ஒரு டாக்டர் கிட்ட பேசுறேன், ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இது அனுபவிச்சவங்க தான் இது என்ன விஷயம் சொல்ல முடியும் சார். நீங்களும் புரிஞ்சுக்கல. ராஜேஷ், இவனை நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. இங்க என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்றேன். ஓகே சார். சொல்ல போனா என்னால முதல்ல நம்பவே முடியல. சரியா தூக்கம் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கனவா இருக்கும்னு நினைச்சேன். பயந்து போயிருப்பான்னு நினைச்சேன். அது ஸ்லீப் டிசார்டர் நினைச்சேன். இப்ப இருக்கக்கூடிய பல பேருக்கு அது இருக்கு. இருந்தாலும் நான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். அவனை இந்த நிலைமையில நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்?
ஹலோ சார் நான் கூட பார்த்தேன் சார். யார பார்த்த? சார் அந்த நிழல் தான் சார். அது அசைறத நான் கூட பார்த்தேன் சார். நிதின் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அது இப்ப என்னையும் துரத்துது சார். நான் என்ன பண்றது ஏதாவது சொல்லுங்க சார். இங்க பாரு ராஜேஷ், பயப்படாத. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். நான் ஏதாவது பண்றேன். நீயும் நிதினும் ஒண்ணாவே இருங்க. எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே? நான் ஃபைலை செக் பண்ணேன். இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய கேஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸ்கெச்சஸையும் பார்த்தேன். உலகம் முழுக்க இதுக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு. அப்பதான் எனக்கு நிதின் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு தோணுச்சு. ஒருவேளை அது உண்மையா இருந்தா எனக்கு அது அசம்பாவிதமா தோணுச்சு. ஆனா ஆனா இந்த 3 பேரை ஏதோ ஒண்ணு பயமுறுத்துதுன்னு தெரிஞ்சது. சார் இவ தான் சானியா. நான் இவகிட்ட கூட நிழலை பத்திலாம் சொல்லியிருந்தேன் சார். இப்போ அது இவளுக்கும் தென்பட ஆரம்பிச்சிருக்கு சார். என்ன இது உண்மையா? ஆமா சார், நேத்து ராத்திரி நான் கூட அதை பார்த்தேன். முதல்ல நான் அதை பிலீவ் பண்ணல, ஆனா அதுக்கப்புறம் தான் அது உண்மைன்னு நினைச்சேன். எனக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது. ராத்திரி நான் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்ததும் நான் அந்த நிழலை பார்த்தேன் சார். நடக்கிற எதுவுமே எனக்கு இப்போ புரியல சார். நாங்க என்ன செய்யறது? இங்க பாரு, என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேலை இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்ல. எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சார்? நீங்க 3 பேரும் ஒண்ணா காலேஜ்ல ஒரு ரூம்ல தூங்குங்க. நான் என்ன பண்றேன்னா உங்க ஹார்ட் பீட்டை ரெக்கார்ட் பண்றேன். ஏதாவது ஆச்சுன்னா நான் அங்கேயே தான் இருப்பேன். ஸோ நான் உங்களை எழுப்பிடுவேன். இது நல்ல ஐடியா சார். தனியா எங்களால எதையுமே செய்ய முடியாது சார். நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்தா நிச்சயமா ஏதாவது செய்ய முடியும் சார். சரி, நைட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க 3 பேரும் ஒண்ணாவே இருங்க. ஓகே? ஓகே சார். நீங்க 3 பேரும் இந்த பெட் மேல தூங்குங்க. நான் உங்க எல்லாரோட ஹார்ட் பீட்ஸையும் இந்த மானிட்டர்ல ரெக்கார்ட் பண்ண போறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஆபத்துன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் சரியான நேரத்துல உங்களை எழுப்பிடுறேன். ஓகே? ம். Okay guys, now go to sleep. All the best, okay?
நிதின், சானியா, ராஜேஷ், எல்லாம் எந்திரிங்க. Come on, wake up. Wake up, God damn it. Thank God. உங்க 3 பேருக்கும் எதுவும் ஆகல. இதெல்லாம் என்னது? நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரொஃபசர்? சார், அவங்க 3 பேரும் பிரச்சனையில இருக்காங்க. அதனால நான் அவங்கள செக் இப்ப பண்ண. பிரச்சனையில இருக்கிறது நீங்க தான் ப்ரொஃபசர் சுமன். நேத்து ராத்திரி நீங்க பண்ண விஷயம் காலேஜில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அது சரி, நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்க? சார், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும்னு தோணலையா? ஏதாவது நடந்திருந்தா இந்த உலகத்துக்கு என்ன பதில் சொல்றது? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நிதின் எதையோ பார்த்திருக்கான். அந்த நிழல பாருங்க, நேத்து மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. நியூஸ்ல மட்டும் இந்த சம்பவம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வேலை போயிருக்கும். இங்க இந்த பசங்களோட உயிரே போற மாதிரி இருக்கு சார். நீங்களே அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். நான் சானியா கிட்ட பேசினேன். அவ ஏதோ நிழலு அது எங்களை கொன்னுடுன்னு சொல்றா. நீங்க அவங்களை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு அந்த நிழல் கொன்னுடுன்னு நீங்களும் கூட சேர்ந்து சொன்னா எப்படி? ஐயோ சார், இதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே காரணத்தினால தான் அந்த பொண்ணு இறந்திருக்கா. மிஸ்டர் சுமன், நீங்க சயின்ஸையும் தியரியையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த அர்த்தம் இல்லாத மூட நம்பிக்கையான விஷயங்களை அவங்களுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? ஐம் சாரி, நான் உங்களை காலேஜில இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். அதோட முழு என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்க காலேஜுக்கு வரக்கூடாது. அவங்க 3 பேரையும் சந்திக்கவும் கூடாது. சார், இந்த ப்ராப்ளமை நீங்க இக்னோர் பண்ணி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு போங்க. ஸ்லீப் பேரலைசஸ் எப்ப நடக்குதுன்னா, கான்சியஸா இருக்கும்போது, தசைகள் இறுக்கமாகும் போது, மனசோட அமைதியான நிலையில அவங்க எண்ணத்தை கனவுகளை தாண்டி போக விடாம தடுக்குது. இதனால என்ன ஆகும்னா, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. நான் அந்த ஃபைலை மறுபடியும் படிச்சேன். எனக்கு அதுல ஒரு பேர் கிடைச்சது. சீனியர் ப்ரொஃபசர் நாகர் கர்ஜி. அவர் இந்த விஷயத்துல முதல்ல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நான் அவரை சந்திக்கலான்னு போயிட்டேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இது ரொம்ப புனிதமான பவித்திரமான இடம். மனசுக்கு நிறைய நிம்மதி கிடைக்கும். வாங்க உட்காருங்க. சரி. இப்போ நீங்க ஸ்லீப் பேரலிசிஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. இது ஒரு டிசீஸ், நோய் மாதிரி பரவக்கூடியது. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவும். ஆனா எப்படி? இப்போ வரைக்கும் அது ஒரு சாதாரண நிழல் தான். ஆனா நீங்க அதை பத்தி நினைச்ச உடனே, அப்புறம் அதை நம்பின உடனே அது மரண தூதர்கள் ஆயிடுது. அப்படியா? அதனாலதான் இது நீரவ் கிட்ட இருந்து நிதின்க்கும், நிதின் கிட்ட இருந்து சானியாவுக்கும் ராஜேஷ்க்கும் பரவி இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அண்ட் அதை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இத மரண தூதர்னு சொன்னாங்க. ஆமா, அவங்களோட வேலையே ஆத்மாக்களை ஒண்ணு திரட்டுறதுதான், சேர்க்கறதுதான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்க்கணும். எப்படி ரத்த வாசனை மிருகங்களுக்கு வருமோ, அதே மாதிரி
பயத்தினால இந்த தூதுவர்கள் கவரப்படுறாங்க. ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் கொல்ல அது முயற்சி பண்ணும். நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கழுத்தை நெரிக்கும். சோல், அதாவது ஆத்மா, அந்த நேரத்துல வெளிச்சுக்கும். ஆனா உடம்பு தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆத்மா உடம்பை எழுப்ப முயற்சி பண்ணும். எழுந்துருங்கன்னு சொல்லும். உன்னை யாரோ கொல்றாங்கன்னு சொல்லும். ஆனா அந்த நேரத்துல உடம்பு எழுந்திருச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஒருவேளை அந்த உடம்பு எழுந்திருக்கலன்னா அப்ப அந்த மனுஷன் இறந்து போயிடுறான். ஒருத்தர் அதை பத்தி யோசிக்கிறதுனாலயா? ஆனா எப்படி யோசனையை தடுக்கிறது? அதனாலதான் நான் இங்க இருக்கேன். இங்க நம்ம யோசிக்கிறதா இருந்தா கடவுளை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். இப்படி செஞ்சா மட்டும்தான் உங்களால பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப இது வெறும் நிழல் தான். ஆனா அதிகமா யோசிச்சாலோ இல்ல அதை நம்பினாலோ அது மரண தூதர்களா மாறிடும். யாரெல்லாம் அதை நம்புறாங்களோ அவங்களதான் அது வேட்டையாடும். ஆத்மா எழுப்பும் போது உடம்பு எழுந்திருச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒருவேளை உடம்பு எழுந்திருக்கலன்னா அந்த மனுஷன் இறந்துடுவான். ஹலோ சார், ஒரு முறை எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். சரியா? என்னாச்சு? சார் என்ன நீங்க காப்பாத்துங்க சார். இல்லன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ் சார். எனக்கும் அது தென்பட ஆரம்பிச்சது. இது எல்லாமே உண்மைதாங்கிறது புரிஞ்சுது.
எங்க கிட்ட நேரமும் ரொம்ப குறைவா இருந்தது. நான் முறையா அதை பார்த்துட்டேன். ஆனா நித்தன் பல நாட்களா அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தான் நேரமே இல்லைன்னு தோணுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனே யோசிக்க ஆரம்பிச்சேன். பிரின்சிபலை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, நாங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு விஷயம் இருந்தது. அது எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். செக்யூரிட்டி செக்யூரிட்டி சார் நீங்களா? சார் நீங்களும் இங்க அலௌட் இல்ல சார். எனக்கு நேத்து ராத்திரி சிசிடிவியோட ஃபுட்டேஜை பார்க்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் ரூம்ல சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கும் தானே? இருக்கு சார். ஆனா நீ கவலைப்படாத, நான் பிரின்சிபல் சார் கிட்ட பேசிட்டேன். எனக்கு காட்டு. ஓகே சார். சார் என்னது இது? இந்த இந்த நிழல் யாரோடது? எனக்கு இந்த ஃபுட்டேஜோட ஒரு காப்பி வேணும். சரி, ஆனா இது யாரு சார்? இங்க பாரு, உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறல, இந்த விஷயத்த மறந்துரு. இத பத்தி யோசிச்சனா, அலசி ஆராய்ஞ்சனா செத்துருவ. சீக்கிரம் ஃபுட்டேஜ் கொடு. தேங்க்ஸ். சார், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குது? ஹே மிஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றி, நீங்க என் உயிரையே காப்பாத்துறீங்க. அப்பதான் தெரிஞ்சது, அது பகலோ இல்ல ராத்திரியோ, தனியா இருந்தாலும் சரி இல்ல கும்பலா இருந்தாலும் சரி, அது எல்லா இடத்துக்கும் வரும்னு தெரிஞ்சது. எங்கேயும் பாதுகாப்பு இல்லைன்னு புரிஞ்சுது. அதுங்க வந்தாலே நமக்கு ஆபத்து தான். அப்பதான் நகர்கர் சார் சொன்னது ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னா ஒரு வழிதான் இருக்குன்னு யோசிச்சேன். ஹலோ, யாரு? பிரின்சிபல் சார், நான் தான் ப்ரொஃபசர் சுமன் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும், அதுவும் இப்பவே. சுமன், திஸ் இஸ் நாட் த டைம். வாழ்வா சாவாங்கிற ப்ராப்ளம் சார். 3 ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு சார். சரி, ஓகே, நாளைக்கு வந்து என்ன ஆபீஸ்ல சந்திங்க. ஆனா என் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நடந்த சம்பவத்தை நான் மறக்கிற மாதிரி இல்ல. சார், நான் காட்டுறத பாத்தீங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க சார். சார், நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜை காட்டணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அவ்வளவு டைம் இல்ல ப்ரொஃபசர். சார் ப்ளீஸ், ஒரு முறை ப்ரொஃபசர் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ் சார். இன்னும் 5 நிமிஷத்துல ட்ரஸ்டீஸோட மீட்டிங் இருக்கு. நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். சார், காலேஜை விட்டு எங்களை வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அனுப்பிடுங்க. ப்ரொஃபஸரையும் அனுப்பிடுங்க, எங்களையும் அனுப்பிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சார், ஒரே ஒரு தடவை ப்ரொஃபசர் சாரோட பேச்சை கேளுங்க சார். சரி, இப்ப நீங்க கிளம்புனீங்கன்னா எங்க எல்லாரோட சாவுக்கு காரணமும் நீங்கள அடிப்பீங்க. சரி, காட்டு. எதை பார்த்து நான் எல்லாத்தையும் மறந்துடுவேங்கிறீங்க? பார்க்கலாம். தேங்க்யூ சார்.
அட கடவுளே, இதெல்லாம் இதெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இந்த நிழலை பத்தி தான் சார் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்க எல்லாரையுமே கொல்ல பாக்குது. சார் ப்ரொஃபசர் எங்களுக்கு உதவி செய்ய தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவரால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும் சார். ஒரே ஒரு முறை அவரை நம்புங்க சார் ப்ளீஸ். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முழு விஷயத்தையும் சொல்லுங்க. என்னது இதெல்லாம்? இல்ல சார், என்னால இப்ப சொல்ல முடியாது. இது எல்லாமே உண்மைன்னு மத்தவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். இது எல்லாமே ஒரு டிசீஸ் மாதிரி பரவுது. யாரெல்லாம் இத பத்தி கேள்விப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். எங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து. நீங்க இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து. சரி சரி, சொல்லாதீங்க, விடுங்க. ஆனா நான் கூடவே தான் இருப்பேன். ஏன்னா எது நடந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பு என்னுடையதாச்சே. இப்ப ஒரே ஒருத்தரால தான் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். இதெல்லாம் இதெல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இந்த நிழலை பத்தி தான் சார் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்க எல்லாரையுமே கொல்ல பாக்குது. சார் ப்ரொஃபசர் எங்களுக்கு உதவி செய்ய தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இவரால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும் சார். ஒரே ஒரு முறை அவரை நம்புங்க சார் ப்ளீஸ். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு முழு விஷயத்தையும் சொல்லுங்க. என்னது இதெல்லாம்? இல்ல சார், என்னால இப்ப சொல்ல முடியாது. இது எல்லாமே உண்மைன்னு மத்தவங்களுக்கு நான் புரிய வைக்கணும். இது எல்லாமே ஒரு டிசீஸ் மாதிரி பரவுது. யாரெல்லாம் இத பத்தி கேள்விப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம். எங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து. நீங்க இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து. சரி சரி, சொல்லாதீங்க, விடுங்க. ஆனா நான் கூடவே தான் இருப்பேன். ஏன்னா எது நடந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பு என்னுடையதாச்சே. இப்ப ஒரே ஒருத்தரால தான் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். மனசுல இருக்கிற அந்த நிழலை பத்தின எண்ணங்களை கலைச்சிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு நடக்கவே இல்லைன்னு நினைங்க. அப்படின்னா நாங்க எதை பத்தி யோசிக்கணும் சார்? கடவுளை பத்தி மட்டும் நினைங்க. ஒருவேளை நீங்க ராத்திரியில கண் முழிச்சீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்லீப் பேரலைசிஸ் ஆச்சுன்னா உடனே நீங்க ஹனுமான பாருங்க. உடனே ஹனுமானோட மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்குங்க. இப்படி செய்யறதுனால உங்களோட மனசு நிலையாயிடும். உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். கடவுள் உங்க கூட இருக்கும்போது இந்த நிழல்கள்னால உங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணும். இன்னொரு விஷயத்தை நீங்க கவனத்துல வச்சுக்கங்க. இவங்களை நீங்க தான் தோக்கடிக்கணும். இவங்களை நீங்க ஒரு முறை தோக்கடிச்சிட்டீங்கன்னா இவங்க ஒரே அடியா அழிஞ்சு போயிடுவாங்க. வாங்க.
சரி, நீங்க எல்லாரும் நாளையில இருந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் எந்த எக்ஸ்கியூஸும் வரக்கூடாது. இந்த நிழல்களை அழிக்கணும்னா இப்படிதான் செய்யணும். இனிமே சந்தோஷமா இருங்க, படிப்புல கவனம் செலுத்துங்க, உங்களை நேசிக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. இனிமே இந்த நிழலை பத்தி யோசிக்காதீங்க. இது நம்ம கூடவே வந்துட்டு இருக்கிற ஒண்ணு. இது ஒரு சாதாரண நிழல் தான். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லீப் பேரலிசஸால இந்த உலகத்துல வேட்டையாடப்படுறவங்க நிறைய பேர். இது உலகத்துல பல பேர்கள்ல பிரசித்தி பெற்றது. ஏன்னா ஸ்லீப் பேரலிசஸோட குணாதிசயங்களே வேற மாதிரி. ஸ்லீப் பேரலிசஸ்ல ஒருத்தருக்கு ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அது நிழல்ல இருந்து உதிச்சு வந்து அவங்களையே தாக்குது. ஆனா அவங்க தன்னைத்தானே காப்பாத்திக்க எதுவுமே செய்ய முடியறதில்ல. இந்த கேஸ்ல எங்கெல்லாம் நிழல் தெரியுதோ அங்கெல்லாம் தூங்குறவங்களுக்கு உயிர் போற ஆபத்து இருக்கு. நம்ம நாட்டுல நிழல்கள் இன்னைக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு முக்கிய பங்கை வகிச்சிருக்கு. பல மந்திரவாதிங்க இந்த நிழலை செய்வினை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத பத்தி யோசிக்கவே கூடாது. தனியா ரூம்ல படுத்தீங்கன்னா கூட உங்களோட கவனம் முழுக்க தெய்வீக சக்திகள் மேலேயே இருக்கணும். இந்த மாதிரி கெட்ட சக்திகளை நம்புறது உங்களையே நீங்க பலகீனமாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால அதிகமா இது மேல நீங்க கவனம்